ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்கலைன்னாலும் நானே சொல்லணும். அதுதான் ஒரு இது. எல்லா வீடியோலையும் என்னுடைய கஷ்டங்களையே சொல்கிறேன்ல. இந்த வீடியோவில் நான் என்னோடய நிறைகளை சொல்ல போகிறேன். நான் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கேங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் நான் வேறு கஷ்டப்படுறேன், இதில் கஷ்டப்படுறேன், கஷ்டத்தையே சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்குமா இல்லையா? அதனால் இந்த வீடியோவில் நான் எவ்வளோ நிறைவோடு இருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு, நாங்கள் இருக்கிற வீடு சொந்த வீடு. அது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடை சரி பண்ணுறதுக்காக தான் யூடியூப்புக்குள்ளே வந்தேன் அப்படின்னு. சொந்த வீடு தாங்க. சொந்த வீடுனாலே எல்லாருக்கும் ஒரு நிம்மதி இருக்கும்ல. அந்த நிம்மதி எனக்கு இருக்குது. எனக்கு இருக்கிற அந்த ஒரு பயம் அந்த பூச்சிப்பொட்டுலாம் வருதில்ல, அந்த ஒரு பயம்தான். மற்றபடி நாங்கள் அந்த வீட்டில் எனக்கு இங்கே தூங்கினா தான் தூக்கம் வரும். புதுசாக வேறு எங்கேயாவது போய் தூங்கினா, வேறு எங்கேயாவது போனாலும் நம்ம வீட்டில் தூங்குன மாதிரி யாருக்குமே அப்படி இருக்குமான்னு தெரியல. எனக்கு அப்படி தான். நிறைய பேருக்கு அவங்கவுங்க வீட்டை விட்டு வேறு எங்கேயாவது போய் படுத்து தூங்கினா தூக்கமே வராது. அதே மாதிரி தான் எனக்குமே. இப்படி காலையில் எந்திரிச்ச உடனே பாருங்கள் எவ்வளோ இயற்கையோட இந்த பறவைகள் சத்தத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படியே பழகிடுச்சு எனக்கு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். நல்லா அந்த எதிர்த்த மாதிரி கிழக்க பார்த்த வாசல், சூரியன் உதிக்கும். இந்த சூரியன் உதிக்கிறத பார்த்துக்கிட்டே நம்ம வாசலில் உட்காந்துக்கலாம். அந்த வைப்பு நேராக நம்ம வீட்டுக்குள்ளே வரும். சரிங்களா? இந்த இயற்கை ரெண்டாவது ஒரு நல்ல விஷயம். மூணாவது என்ன? அன்பான கணவர், குழந்தைகள். அது ஒன்றும் குறைச்சல் இல்லை. பாருங்கள் கேள்வி அடிக்கி, அதெல்லாம் நல்லாயிருக்கு. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் என் வீட்டுக்காரர் ரொம்ப கோவப்படுவார். நான் கொஞ்சம் அழுதுகிட்டே அமைதியாக போவேன். இப்போ எனக்கு கோபம் அதிகமாக வருது. எதனாலன்னு தெரியல. அவர் கொஞ்சம் அமைதியாகவே போகிறாரு. சரி, நம்மளும் மாறிக்கிடுவோமே. இந்த யூடியூப்னால குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வரணுமா? எனக்கு ஒரு இந்த இது சொல்லுவாங்கள்ல, டிப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனில் நான் இருந்தேனே சொல்லலாம். எதுக்கு எப்படின்னு தெரியல. அந்த ஒரு டிப்ரெஷன்லேயே நான் இருந்தேன் இப்போ ஒரு 10-15 நாளாக. அதுக்கு என்ன காரணம்னா, யூடியூப்பும் ஒரு காரணமாக தான் இருக்கும். யூடியூப் தான் காரணம். ஏன்னா வியூஸ் போகணும், சீக்கிரம் டாலர் வரணும்னு நிம்மதியாக சாப்பிடாமல், நிம்மதியாக தூக்கம் இல்லாமல் இப்படியே நான் அந்த டிப்ரெஷனுக்குள்ளேயே இருந்துட்டேன். அதுலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கேன். முழுசாகவும் வந்துடலாம். இனிமேல் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி டெய்லி விலாகு, டெய்லி சமையல், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஷார்ட்ஸு, இந்த மாதிரிலாம் போடுறேன். சரிங்களா? அப்புறம் என்ன என்கிட்ட உள்ள நிறைகள்? இதுதான் எங்கள் வீடு. நான் ஆசைப்பட்டேன்னு எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பழைய மாடல் பைக் வச்சுருந்தார். பாக்கியராஜ் இவங்கெல்லாம், ரஜினி இவங்கெல்லாம் போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பைக் வச்சுருந்தார். நான் அவர் இந்த பைக் வாங்க சொன்னேன். எனக்காக இந்த பைக் வாங்கினார். டியூவில் தான் வாங்கினோம், ரெடி கேஸெல்லாம் கிடையாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், டியூவில் தான் வாங்கினோம் இந்த பைக்கு. அதுக்கப்புறம் ஆசைப்பட்ட மாதிரியே நம்மளோட பைக் ஆயிடுச்சு. ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு. பாருங்க, எங்கே போனாலும் குடும்பத்தோடு போகிறது. உள்ளே போய் கட்டவா? இவங்க தான் நல்லா இருக்காங்களா? நமக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு. இந்த பைக்கில் எங்கே போனாலும் இதில் தான் போவோம். அடுத்து எங்கள் மாமனாருடைய ஒரு வண்டி, அவங்க இறந்துட்டாங்கல்ல, அந்த வண்டியில் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வியாபாரத்துக்கு போயிருக்காங்க. நான் தண்ணி எடுக்கணும் செய்யணுன்னா அந்த வண்டியில் போய்க்கிறேன். அவ்வளோதான். இது ஒரு நிறைகள்.
அப்புறம் நாங்கள் வந்து என்னுடைய நகை, எங்கள் மாமனார் மாமியார் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் உதவி செஞ்சு அவங்க கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. என்னோடய நகையெல்லாம் அடகு வச்சு, அப்புறம் இப்போ நாங்கள் இருக்கோம்ல இந்த வீட்டை அடகு வச்சு அதில் கொஞ்சம் பணம் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு சிறுக சிறுக ஒரு இடம் வாங்கினோம். அந்த இடம் இங்கேருந்து இந்த பக்கம் இருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தால் போயிடலாம். பக்கத்தில் தான் இருக்குது. அந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரயிலடி பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். போதுங்க, இருக்க வீடு, அழகான குடும்பம், அத்தியாவசிய தேவைகள். இதோ இந்த கார் ஒன்று, கார் ஈரமாக இருக்குது. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா செகண்டில் தான் வாங்கினோம். இதில் வியாபாரத்தை போய்கிட்டு தான் இருந்தாங்க. பெட்ரோல் ரொம்ப பிடிக்குது. ஏன்னா இந்த வண்டி 25 வயசு அந்த வண்டிக்கு. அது அந்தளவுக்கு அவ்வளோதான் உழைக்காதுங்கிறதுனால சரி இருக்கிறத வச்சு இதுக்குள்ளேயே இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா சும்மா தான் இருக்குது. இந்த வண்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா செகண்டில் வாங்கினது. இது ரொம்ப நமக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த வண்டி. அதனால் வாங்கினதை விட செலவு அதிகமாக போயிடுச்சு. சரி இதை கொடுத்துருவோம். இந்த வண்டி ஒரு 70 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாங்க, எங்கள் குடும்பம் இதுதான். கொஞ்சம் நான் வந்து இந்த லைவ் போடாமல் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, பெட்டராக இருக்குது. நான் ஒன்று புரிஞ்சு, காசு பணம் எப்போ வேணால் சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் நிம்மதி போனால் வராது, திரும்ப வராது. நான் டிப்ரெஷனில் இருக்கும்போது யார் மனசையாவது காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தேன்னா மன்னித்து விடுங்கள். ஏன்னா அது என்னன்னு தெரில, அந்த உடம்பு சரியில்லாமல் போனப்போ கொஞ்சம் நானே டிப்ரெஷனில் போயிட்டேன். இப்போ கொஞ்சம் மீண்டு வந்துட்டேன். சாரி, எல்லாருக்குமே சாரி. சொந்த பந்தங்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், யார் மனசையாவது காயப்படுத்துகிற மாதிரி நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. இது என்னன்னு தெரில, இது யூடியூப் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஆக்குது. நீங்கள் யாராவது யூடியூப்புக்குள்ளே வர்றதா இருந்தால் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு வாங்க, சரிங்களா? பரவாயில்ல, இருந்தாலும் இதில் சம்பாதிக்கணுன்னா கொஞ்சம் ஒரே கண்டென்ட்டாக சமையல் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்தால் ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது. அது நிறைய பேர் இந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்கல்ல. ஓகே, நம்மளும் இனிமேல் விதவிதமாக வீடியோக்கள் போடுவோம், சரிங்களா? இனிமேல் நல்ல வீடியோக்களாக போடுறேன், எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லா இருக்குங்கிறத நீங்களும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி வீடியோக்கள் வந்து போட ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நல்ல நல்ல வீடியோக்கள், ஷார்ட்ஸ் எல்லாமே போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க. எப்பயுமே இதே மாதிரி போடுவேன் வீடியோக்கள். டாட்டா, பை பை.